பயங்கரமான அந்த மறுமையுடைய நாளிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நபிமார்களே தன்னை பற்றி யோசித்து நபிமார்களே கைவிடக்கூடிய அந்த பயங்கரமான நாளிலே தன்னை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி மட்டும் யோசித்து தன்னுடைய சமுதாயத்தின் ஈடேற்றத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய ஒரே ஒரு மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. மறுமையுடைய நாள் மிகவும் பயங்கரமான நாள். அந்த மஹ்ஷருடைய மைதானம் இருக்கிறதே, பூமியை அல்லாஹ் செம்பாக மாற்றிவிடுவான். சூரியன் மக்களுக்கு மிகவும் நெருக்கமாக வைக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால் பல ரிவாயத்துகள் வருகிறது. ஒரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மைல் அளவுக்கு மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியிலே இடைவெளி இருக்கும். இன்னொரு ரிவாயத்தில் ஒரு ஜான் அளவுக்கு அந்த இடைவெளி இருக்கும். இன்னொரு ரிவாயத்தில் சுர்மா போத்தலிலே இருக்கக்கூடிய அந்த குச்சி எவ்வளவு சிறியதோ இது போன்று மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியிலே இடைவெளி இருக்கும். அந்த அளவுக்கு சூரியன் நெருக்கமாக கொண்டு வரப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பயங்கரமான கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் யாராவது பேசுவதற்கு இருக்கிறார்களா என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் போய் மன்றாடுவார்கள். ஆனால் யாரும் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் தன்னுடைய சுயநலத்தை கருதாமல் தன்னுடைய சமுதாயத்தின் ஈடேற்றத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே போய் மன்றாடுவார். அல்லாஹ் இவருடைய மன்றாட்டத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த மாமனிதர் வேறு யாரும் கிடையாது, எம் உயிரிலும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான். அருமையானவர்களே, புகாரி ஷரீஃப்ல 3340வது ரிவாயத்தாக வருகிறது. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு அஹாதீஸில் அம்பியா என்ற பாடத்தில் பாபு கௌலில்லாஹி தஆலா இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமி என்ற பகுதிக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள். இதே போல புகாரியில் 4712வது ரிவாயத்தாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தஃப்சீர் என்ற பாடத்தில் பாபு ذُرِّيَّةِ மன் ஹமல்னா மஅ நூஹ் என்ற பகுதிக்கு கீழாலும் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இதே போல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 994வது ரிவாயத்தாக கிதாபுல் ஈமான் என்ற பாடத்துக்கு கீழால பாபு அத்னா அஹ்லில் ஜன்னதி மன்சிலத்தன் ஃபிஹா என்ற பாடத்துக்கு கீழால் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டுடைய அந்த முன் சந்து வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டுடைய முன் சந்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டுடைய முன் சந்தையை எடுத்து ஃபனஹஷ மின்ஹா நஹ்ஷதன், அந்த ஆட்டின் முன் சந்திலிருந்து ஒரு கடியை கடித்தார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன சய்யிதுன் நாஸி யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளிலே மக்களுடைய தலைவனாக நான் தான் இருப்பேன். வஹல் தத்ரூன பிமதாக்க, அது ஏன் என்று நீங்கள் அறிவீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், யஜ்மஉல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன ஃபீ ஸஈதின் வாஹிதின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஆரம்பமாக இருந்தவர்கள் இறுதியாக இருந்தவர்கள் அனைத்து மனிதர்களையும் ஒரே சமவெளியில் ஒன்று சேர்ப்பான். வத்ததுலு ஷம்ஸ், சூரியனும் மிக நெருக்கமாக ஆக்கப்படும். இதற்கு முன்னால் மனிதர்கள் சுமக்க முடியாத அளவு கடுமையான கவலைகளையும் சஞ்சலத்தையும் அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் அடைந்திருப்பார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பதாக இருந்தால், கஷ்டப்படுத்துவதாக இருந்தால், குர்ஆனிலே கூறுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா, அந்த மனிதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு தான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சோதனையை கொடுப்பான். சக்திக்கு அப்பால் ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க மாட்டான். ஏன்? அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்ற ஒரே காரணத்தினால். ஆனால் மறுமையில் அவ்வாறு கிடையாது. மனிதனால் சுமக்க முடியாத பலவிதமான கவலைகளை அந்த நாளிலே மனிதன் அடைந்து கொள்வான் என்று இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சிலரை பார்த்து சொல்வார்கள், அலா தரவுன மா அன்தும் ஃபீஹி, அலா தரவுன மா கத் பலகக்கும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் பார்க்க கூடாதா? அலா தன்துரூன இலா மை யுஷஃபிஉ லக்கும் இலா ரப்பிக்கும், உங்களுக்காக வேண்டி உங்களுடைய இரட்சகனிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒருவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? நீங்கள் பார்க்க கூடாதா என்று சிலரை பார்த்து சொல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சிலரை பார்த்து
பார்த்து நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று உங்களுடைய விடயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னதும் மக்கள் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, யா ஆதம் அன்த அபூனா அபுல் பஷர், ஆதமே அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் தான் மனிதர்களுடைய தந்தையாக இருக்கிறீர்கள். ஹலக்கல்லாஹு பியதி, அல்லாஹ் தன்னுடைய கரத்தின் மூலம் உங்களை படைத்தான். வனஃபக ஃபீக மின் ரூஹிஹி, அவனுடைய ரூஹிலிருந்து உங்களிலே அல்லாஹ் ஊதினான். வ அமரல் மலாயிகத ஃபஸஜது லக, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஏவினான், அவர்கள் உங்களுக்காக வேண்டி சிரம் பணிந்தார்கள், சுஜூத் செய்தார்கள். எனவே இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், உங்களுடைய இரட்சகனிடத்திலே எங்களுக்காக வேண்டி நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள். அலா தராமா நஹ்னு ஃபீ, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அலா தராமா கத் பலக்னா, நாங்கள் எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அடைந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர்களை பார்த்து, மக்களை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் கோபப்படாத அளவுக்கு இன்றைய நாள் என்னுடன் கோபப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தில் இருந்த கனியை நான் சாப்பிட்டேன், இதனால் அல்லாஹ் என்னுடன் கோபப்பட்டிருக்கிறான். எனவே நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று சொல்லிவிட்டு நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, யா நூஹ் அன்த அவ்வலுர் ருசுலி ஃபில் அர்த் வஸம்மாக்கல்லாஹு அப்தன் ஷகூரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் நீங்கள் தான். அல்லாஹ் உங்களுக்கு நன்றியுள்ள அடியான் என்று பெயர் வைத்திருக்கிறான். எனவே இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே பதிலை சொல்வார்கள். இன்றைய நாள் இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் கோபப்படாத அளவுக்கு அல்லாஹ் என்னுடன் கோபப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு பிரத்யேகமான ஒரு துஆவை தந்திருந்தால் அந்த துஆவை என்னுடைய கூட்டத்துக்கு எதிராக நான் கேட்டுவிட்டேன். எனவே நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று சொல்லி நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அதற்கு பிறகு மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். யா இப்ராஹிம் அன்த நபியுல்லாஹி வ கலீலுஹு ஃபில் அர்த், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாகவும் அவனுடைய உற்ற நண்பராகவும் இருக்கிறீர்கள். எனவே இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், எங்களுக்காக வேண்டி உமது இரட்சகனிடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று சொன்னதும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முந்தைய நபிமார்கள் சொன்ன அதே வார்த்தையை சொல்வார்கள். இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் கோபப்படாத அளவுக்கு அல்லாஹ் இன்றைய நாள் என்னுடன் கோபப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அவர்கள், நான் என்னுடைய வாழ்க்கையிலே 3 பொய்களை சொல்லிவிட்டேன், அதனால் அல்லாஹ் என்னுடன் கோபமாக இருக்கிறான். எனவே நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்ய மறுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மக்கள் வருவார்கள். யா மூசா அன்த ரசூலுல்லாஹ் ஃபضலக்கல்லாஹு பிரிசாலத்திஹி வ பிதக்லீமிஹி அலன் நாஸ், மூசாவே அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை அவனுடைய நபித்துவத்தை கொண்டும் அவனுடன் பேசியதை கொண்டும் உங்களை சிறப்பித்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடன் பேசிய ஒரு நபியாக இருக்கிறீர்கள். எனவே இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், உமது இரட்சகனிடத்திலே எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று சொன்னதும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாள் இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் கோபப்படாத அளவுக்கு மிகவும் கடுமையாக கோபப்பட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், நான் என்னுடைய கையால் ஒரு மனிதனை கொலை செய்துவிட்டேன். எனவே நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வருவார்கள். பிறகு மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, யா ஈசா அன்த ரசூலுல்லாஹ், ஈசாவே அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருக்கிறீர்கள், நீங்கள் தொட்டிலே பேசிய ஒரு நபியாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரூஹிலிருந்து உங்களை படைத்திருக்கிறான். அவனுடைய வார்த்தை குன் என்ற வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்டு அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை படைத்தான். எனவே இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று கூறுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்றைய நாள் இதற்கு முன்னாலோ இதற்கு பின்னாலோ கோபப்படாத அளவுக்கு அல்லாஹ் என்னுடன் கோபப்பட்டிருக்கிறான் என்று அவர்கள் செய்த அந்த தவறை சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய இடத்தில்
இடத்துக்கு மக்கள் என்னை கொண்டு சென்று விட்டார்கள், என்னை இறைவன் என்பதாக உலகத்திலே மக்கள் வாதிட ஆரம்பித்து விட்டார்கள், என்னை வணங்க ஆரம்பித்தார்கள். எனவே அல்லாஹ் இன்றைய நாள் என்னுடன் கோபமாக இருக்கிறான். நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்ல மக்கள் அனைவரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் என்னிடத்திலே வந்து யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த ரசூலுல்லாஹி வ காத்தமுல் அம்பியா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் நபிமார்களுடைய முத்திரையாகவும் இருக்கிறீர்கள். கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅخر, நீங்கள் முன்னால் பின்னால் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எனவே இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், எங்களுடைய நிலையை கருதி அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று மக்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறகு ஃபஅன்தலிகு, அந்த இடத்திலே இருந்து நான் எழுந்து சென்று ஃபஆதி தஹ்தல் அர்ஷ், அர்ஷுக்கு கீழால் வருவேன். ஃபஅக்உ சாஜிதன் லிரப்பி, என்னுடைய இரட்சகனுக்காக வேண்டி நான் சுஜூதிலே விழுவேன். சுஜூதிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே உதிப்பாக ஏற்படுத்துவான். இன்னும் ஆச்சரியமான பல புகழுடைய வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு திறந்து கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்னால் அந்த வார்த்தைகளை அல்லாஹ் யாருக்கும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வை புகழக்கூடிய ஆச்சரியமான வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு அந்த இடத்திலே திறந்து கொடுப்பான், உதிப்பை ஏற்படுத்துவான். அந்த வார்த்தைகளின் மூலமாக சுஜூதிலே அல்லாஹ்வை புகழுவேன். கடைசியாக இன்னொரு ரிவாயத்தில் வருது, அருமையானவர்களே, 7 இரவு 8 பகல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சுஜூதிலே இருந்து தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே துஆவிலே ஈடுபட்டிருப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்தம் வரும், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஃபா ரஅஸக், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள். சல் துஅதக், நீங்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இஷ்ஃபா, நீங்கள் ஷஃபாஅத் பரிந்துரை செய்யுங்கள். துஷஃபா, உங்களுடைய ஷஃபாஅத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதும் அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர்களுக்காக வேண்டிய ஷஃபாஅத் செய்வார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக அதிகமானவர்களை சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவிப்பான். இதுதான் நம்முடைய உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம். கண்ணியமானவர்களே, எந்த நபியும் உதவி செய்யாத தன்னுடைய நிலையை மட்டும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய நாளிலே தன்னுடைய நிலையை யோசிக்காமல் தன்னுடைய சமுதாயத்துடைய நிலையை யோசிக்கக்கூடிய ஒரே மாமனிதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான். அருமையானவர்களே, அந்த மறுமையுடைய நாளிலே நமக்காக வேண்டி பேசக்கூடிய ஒரே ஜீவன், ஒரே மாமனிதர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான். இதனால தான் ஒரு கவிஞர் சிறந்த முறையிலே ஒரு கவிதையை படிக்கிறார். யௌம யதுஉ ஆதமு வ அன்பியா நஃப்ஸி 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 நஃப்ஸியா வ யௌம யதுஉ கைரு ஹல்கில்லாஹியா உம்மதி யா உம்மதி யா உம்மதி. அல்லாஹு அக்பர். அவர் என்ன படிக்கிறார் தெரியுமா? யௌம யதுஉ ஆதமு வ அன்பியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அனைத்து நபிமார்களும் அழைக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்ன கூறுவார்கள்? நஃப்ஸி நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலைமை எப்படியாப்பட்டதாக மாறுமோ என்று தான் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த நாளிலே அழைப்பார்கள். ஆனால் வயௌம யதுஉ கைரு ஹல்கில்லாஹியா, அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகவும் சிறந்தவர் அழைக்கக்கூடியதை ஞாபகப்படுத்துங்கள். அவர் அந்த நாளிலே என்ன சொல்வார்? உம்மதி யா உம்மதி யா உம்மதி, என்னுடைய சமுதாயத்துடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய சமுதாயம் ஈடேற்றம் பெறுவார்களா என்று உம்மத்தை பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டிருப்பார் என்று அந்த கவிஞர் அழகாக படிக்கிறார். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று நபி அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லிம்களை ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.